ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் தியரி டாப்பிக்லேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் வந்து ஒரு சீரீஸாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு வீடியோலையும் 10 கொஸ்டின் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 ohm resistance is connected across a source that has a load line V plus I equal to 100. Find the current through 1 ohm அப்படின்னு கொடுத்துட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ohm ரெசிஸ்டர் ஒரு சோர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த சோர்ஸோட லோட் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா V plus I equal to 100 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறது என்னென்னா கரண்ட் த்ரூ 1 ohm ரெசிஸ்டர் தான் இப்போ கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு கிவன் என்னென்னா அந்த சோர்ஸ் ஈக்குவேஷன் V plus I equal to 100 அது ஈக்குவேஷன் 1 நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்ன, கரண்ட் த்ரூ 1 ohm ரெசிஸ்டர். ஸோ அதுதானே. ஸோ அப்போது ஜென்ரலாக நம்ம ஓம்ஸ் லா படி V is equal to IR ஃபார்முலாவில் நான் ஆர்ன்ற பிளேஸ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா V is equal to Iன்னு இருக்கும். ஸோ அது வந்து நான் ஈக்குவேஷன் 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ஈக்குவல் டு கரண்ட்டுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நான் சோர்ஸோட அந்த V plus I equal to 100 இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நம்மளுக்கு கரண்ட் தான் ஃபைண்ட் பண்ணணும். அதனால நான் வோல்டேஜை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறேன். வோல்டேஜ் இருந்த பிளேஸில் ஐன்னு எழுதுறேன். ஸோ I plus I equal to 2Iன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா I equal to 50 ஆம்ப்ஸ்ன்னு வரும். ஸோ இங்கே ஒரே ஒரு காம்பனன்ட் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த லைனில் இருக்க கரண்ட் அந்த 50 ஆம்ப்ஸ் கரண்ட் கம்ப்ளீட்டாக அந்த 1 ohm ரெசிஸ்டருக்குள்ளே தான் போகும். ஸோ அப்போ I equal to 50 ஆம்ப்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து கேட் 2010 ட்ரிபிள் பேப்பரில் கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த வோல்டேஜ் சோர்ஸ் ஈன்னு கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம மல்டிபிள் வேஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் வேஸில் சால்வ் பண்ணுறதுல ஒரு டைப் ஆஃப் மெத்தட் தான் நான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். நான் கேவிஎல் எடுத்திருக்கேன். கேவிஎல் நம்ம யூஸ்வலாக எப்படி சால்வ் பண்ணுவோம், கேவிஎல் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்ளை பண்ணுவோம்னா ஒரு லூப் ஸ்ட்ரக்சரில் இருக்கும்போது தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே V1 V2 இருக்கிறனால நீங்கள் வந்து ஓப்பன் நினச்சிக்க அதாவது இங்கே நான் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கனால அது நீங்கள் ஓப்பன்னு நினைக்க வேண்டாம். இது V1 V2 இங்கே இந்த பாயிண்ட்டுக்கு அக்ராஸாக ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது க்ளோஸ்டு தான். அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் இருக்குது, 0 வோல்ட் இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் க்ளோஸ்டு தான். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 லூப் இருக்குது. இப்போது இது ஒரு லூப் அண்ட் இது ஒரு லூப். ஸோ இது ஃபர்ஸ்ட் லூப்னு அஸ்யூம் பண்ணுறேன். நான் இது செகண்ட் லூப்னு அஸ்யூம் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லூப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் லூப்பில் நாம ஏன் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாதுன்னா இங்கே மல்டிபிள் அன்னோன்ஸ் இருக்குது. V1 இருக்குது, V2 இருக்குது, அப்புறம் ஃபைண்ட் பண்ண வேண்டிய வோல்டேஜ் சோர்ஸ் E இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 3 அன்னோன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், லூப் 2 கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லூப் 2ல் எனக்கு E மட்டும்தான் அன்னோன். அதே சமயத்தில் நம்ம E தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து KVL வந்து லூப் 2க்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் இந்த கரண்ட் டைரக்ஷன் படி எடுத்தேன்னா இங்கே 1 வோல்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் இந்த E அது நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறமா அந்த 5 வோல்ட்டு, அப்புறம் நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா 10 0. ஸோ அந்த 10 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா E is equal to -16 வோல்ட் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு ஜஸ்ட் நம்ம எந்த மெத்தட் கரெக்டாக இருக்குன்றதை சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டைம் கன்சியூம் பண்ணி சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third question, if the 12 ohm resistor draws a current 1 amps, find R. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்யூட் டயக்ராமில் 12 ohm ரெசிஸ்டர் வந்து 1 amps கரண்ட் ட்ரா பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு அன்னோன் காம்பனண்ட், அதாவது ரெசிஸ்டிவ் காம்பனண்ட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கே கிவன் எழுதியிருக்கேன். கிவனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் த்ரூ அது 12 ohmஸில் பார்த்தீங்கன்னா 12 ohmஸில் பார்த்தீங்கன்னா 1 amps கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த 12 ohms அக்ராஸ் இருக்க வோல்டேஜ் நான் ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ V is equal to IR, அந்த ஐயில் வந்து 1 amps, அப்புறம் R வந்து 12 ohms. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து 12 volts கிடைக்கும். அதாவது இந்த ரெசிஸ்டர் காம்பனண்ட்டுக்கு அக்ராஸாக 12 volts இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு அந்த இந்த ரெசிஸ்டிவ் காம்பனண்ட் தானே வேணும். ஸோ இதை நம்ம மல்டிபிள் பேஸில் சால்வ் பண்ணலாம். அகெயின் நான் என்ன மெத்தட் எடுத்திருக்கேன்னா KCL எடுத்துட்டு அப்புறமா அதை சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். அதாவது இப்போ என்னென்னா இப்போ நம்மளுக்கு 2 amps கரண்ட் இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது.
ஸோ அப்போ இங்கே 2 ஆம்ஸ் கரண்ட் இங்கே இந்த நோடுக்கு வர்றப்போ இருந்திருக்கும். ஸோ அஸ்யூம் நான் இந்த நோட ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நோட் ஏல என்டர் ஆகிற கரண்ட் என்னென்னா 2 ஆம்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே 12 ஓம்ஸில் வந்து 1 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்போனா 1 ஆம்ஸ் கரண்ட் டிவைட் ஆயிரும். ஸோ கேசிஎல் படி அப்போ இங்கே இங்கே இந்த பாத்தில் இப்போ எவ்வளோ கரண்ட் லீவ் ஆகிருக்கும்? 1 ஆம்ஸ் தானே லீவ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்ளை கேசிஎல் டு நோட் ஏ. ஸோ அப்போ நமக்கு லீவ் ஆகிற கரண்ட் என்னென்னா 1 ஆம்ஸ். ஸோ இப்போ இந்த 1 ஆம்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது இந்த ரெசிஸ்டருக்குள்ளே என்டர் ஆகிற கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் தான் என்டர் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? அந்த ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த ரெசிஸ்டர் காம்பனண்ட்டை நான் கம்ப்ளீட்டாக எடுக்கிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டர் காம்பனண்ட்டில் இந்த பாயிண்ட்டில் எனக்கு என்ன வோல்டேஜ் இருக்கும்? 12 வோல்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டில் எனக்கு என்ன வோல்ட் இருக்கும்? 6 வோல்ட். அந்த சர்க்யூட் டயக்ராமில் 6 வோல்ட் கொடுத்துருக்காங்களா, 6 வோல்ட் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேல்யூ தானே எனக்கு வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜ் V = IRன்றதுல எனக்கு V என்னென்னா 12 - 6, கரண்ட் என்னென்னா 1 ஆம்ஸ். ஸோ அது இப்போ 12 - 6 டிவைடட் பை 1 எனக்கு ரெசிஸ்டரோட வேல்யூ என்னென்னா 6 ஓம்ஸ். எனது இந்த ஆரோட வேல்யூ என்னென்னா 6 ஓம்ஸ். அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 4வது கொஸ்டின் பார்க்கலாம். 4வது கொஸ்டின், த மேக்ஸிமம் பவர் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த லோட் ரெசிஸ்டர் RL அப்படின்னு கொடுத்துட்டு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சர்க்யூட் டயக்ராமில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வோல்ட் சோர்ஸ் இருக்குது, அப்புறம் 100 ஓம் ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் RL நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய RL இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மில் நம்மளுக்கு வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு த லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுதான் கண்டிஷன். ஸோ அதாவது ஆர்ன்றது இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் ஈக்குவல் டு லோட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்படின்றப்போ இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா இந்த RL ரெசிஸ்டர் கண்டிப்பாக வந்து இந்த 100 ஓம்ஸாக தான் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் RL = 100 ஓம்ஸ். சரி, ஓகே. நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ ஃபைன் பண்ணியாச்சு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்கணும். நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? அந்த லோட் ரெசிஸ்டர் அக்ராஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மேக்ஸிமம் பவர் தானே கேட்குறாங்க. ஸோ அந்த பவர் ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். பவர் = I² × RL. ஸோ நம்மளுக்கு I² நம்ம ஃபைன் பண்ணிக்கணும். I = V/R. இப்போ V வந்து இங்கே 10 வோல்ட்ஸு. அதே மாதிரி ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது. ஒன்று 100 ஓம், அப்புறம் RLோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது 100 ஓம். ஸோ அதான் நான் 100 + 100 எழுதியிருக்கேன். I = 10/200. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். நம்ம இங்கே பவரில் நம்ம அப்ளை பண்ணும்போது ஐன்ற பிளேஸில் 10/200² எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே RL நம்மளுக்கு 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 0.25 வாட். ஸோ பவர் அக்ராஸ் RL = 0.25 வாட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 5th கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் R ஃபார் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். அகெயின் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டடாக தான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் படி மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா என்ன கண்டிஷன்னா RL வந்து அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது இப்போ இந்த சர்க்யூட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டில் எனக்கு மல்டிபிள் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும்ல. ஸோ அது வந்து தெவெனின்ஸ் மெத்தட் படி நம்ம RThevenin ஃபைண்ட் பண்ணணும். அந்த RThevenin மஸ்ட் பி ஈக்குவல் டு RL. ஸோ அப்போ தான் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்போ RL = RThevenin. ஸோ அந்த கண்டிஷன் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், அதாவது அந்த சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த RThevenin தான் RLன்னு. ஸோ அப்போ நம்ம RThevenin ஃபைண்ட் பண்ணணும்ல. ஸோ RThevenin ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணுவோம்னா, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குன்னா அதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவோம். அதே கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம். எனக்கு இங்கே 20 வோல்ட்ஸ் இருக்குது. நான் அதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இங்கே 3 ஆம்ஸ் கரண்ட் இருக்குது. அதை நான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு RLக்கு அக்ராஸாக இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அது தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ நான் வந்து RThevenin ஃபைண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே 5ம் 20யும் பேரலாக இருக்குது. அந்த 5-20 பேரல் காம்பினேஷன் வந்து 4 ஓம்ஸ்க்கு வந்து சீரீஸாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே இந்த 5 பேரலல் 20 இருக்குல்ல. ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை நான் சீரீஸ் இருக்கிற அந்த 4 ஓம் ரெசிஸ்டரோட ஆட் பண்ணால் எனக்கு RThevenin என்ன கிடைக்குதுன்னா எனக்கு 8 ஓம்ஸ் கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் படி RThevenin = RL. ஸோ RL என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ். ஸோ 6th கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் ஐடியல் சோர்சஸ் த 60 வோல்ட் சோர்ஸ் இஸ் அப்சார்பிங் பவர் விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் பி த வேல்யூ ஆஃப் கரண்ட் சோர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இது ஒரு ட்ரிக்கியான கொஷின். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டை பாருங்கள். உங்களுக்கு வந்து
ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ஒரு 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இதில் இவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த 60 வோல்ட் சோர்ஸ் வந்து அப்சார்பிங் பவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடியலாக நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ்னால் பவரை டெலிவர் பண்ணணும் தான் நம்ம நினைப்போம். ஸோ பவர் டெலிவர் பண்ணும்போது கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த 60 வோல்ட் சோர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுதுன்றாங்க. அப்சர்வ் பண்ணும்போது கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ்ல என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அந்த சர்க்யூட்டை நான் கரண்ட் டைரக்ஷன் ட்ரா பண்ணுறேனே, கரண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸில் என்டர் ஆகி மைனஸில் லீவ் ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ நான் இங்கே கரண்ட் டைரக்ஷன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஐயோட கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸாக தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து என்டர் ஆகும். இங்கே 12 ஆம்ப்ஸ் வந்து லீவிங் டைரக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இப்படி இருக்கும். ஸோ இந்த நோடில் நான் கேசிஎல் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த நோடில் நான் கேசிஎல் அப்ளை பண்ணேன்னா என்ட்ரிங் இங்கே ஐயும் இதை நான் ஐ டேஷ்னு அஷ்யூம் பண்ணுறேன். ஐயும் ஐ டேஷும் என்ட்ரு ஆகுது. லீவ் ஆகுறது 12 ஆம்ப்ஸ் கரண்ட்டு. ஸோ ஐ ப்ளஸ் ஐ டேஷ் ஈக்குவல் டு 12 ஆம்ப்ஸ் தான். ஓகேவா? நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ணணும், நம்மளுக்கு இந்த ஐ தான் ஃபைன் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஐ வந்து 12 விட கிரேட்டராக இருக்கவே முடியாது. அப்படி தானே? ஸோ ஐ மஸ்ட் பி லெஸ் தென் 12 இருந்தால் தான் இந்த ஈக்குவேஷனு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ், 13 ஆம்ப்ஸ், 15 ஆம்ப்ஸ், 18 ஆம்ப்ஸ்ன்னு இருக்குது. இப்போ அப்போ நிச்சயமாக 13, 15, 18லாம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. 10 தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், 10 ஆம்ப்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 7th question, the RMS value of V of t equal to 3 plus 4 cos of 3t. ஸோ இது வந்து கேட் EEE 2005 பேப்பரில் கேட்ட கொஷின். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வோல்டேஜ் நம்ம பார்த்தோன்னா அது என்னென்னா ஒரு டிசி காம்பனண்ட் ப்ளஸ் சைனுசாய்டல் காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம விஆர்எஸ் ஃபைன் பண்ணும்போது வந்து அந்த ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து அது அந்த வி ஆஃப் டி, அதாவது அந்த டிசி காம்பனண்ட் ப்ளஸ் சைனுசாய்டல் காம்பனண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் எப்படி விஆர்எம்எஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். ஸோ வி ஆஃப் டியோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விடிசி, அதாவது அந்த டிசி காம்பனண்ட்டில் இருக்க பீக் வோல்டேஜ் ப்ளஸ் அப்புறம் அந்த சைனுசாய்டல் காஸ் காம்பனண்ட், அதாவது V1 cos 1 ஒமேகா டி ப்ளஸ் V2 cos ஒமேகா 2t, அதே மாதிரி அப் டு Vn cos ஒமேகா nt வரை போகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சைனுசாய்டல் காம்பனண்ட்டில் சைன் காம்பனண்ட் ப்ளஸ் VA sin ஒமேகா AT ப்ளஸ் VB sin ஒமேகா BT ப்ளஸ் அப் டு VN sin ஒமேகா NT அது வரைக்கும் போகும். ஸோ இதுதான் அந்த ஜென்ரல் ஃபார்ம், அதாவது வோல்டேஜ் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ இதுலேருந்து நம்ம விஆர்எம்எஸ் அந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் VDC ஸ்கொயர் ப்ளஸ் அப்புறம் என்னென்னா அந்த சைனுசாய்டல் காம்பனண்ட் இருக்குல்ல, அந்த சைனுசாய்டல் காம்பனண்ட்டோட இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டில் இருக்க பீக் வோல்டேஜ் டிவைடட் பை √2 ஹோல் ஸ்கொயர். அதான் இது. இப்போ V1 cos ஒமேகா 1t இருக்குல்ல. ஸோ இதில் V1ன்றது பீக் வோல்டேஜ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி V2 காம்பனண்ட்டு அப்புறம் சைன் காம்பனண்ட்டு அதுக்கெல்லாம் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா √2 வந்து 2 ஆயிரும்ல. ஸோ இந்த 2லாம் எல்லா காம்பனண்ட்லேயும் காமனாக இருக்கனால 1/2 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் 1/2 இன்ட்டு V1 ஸ்கொயர் ப்ளஸ் V2 ஸ்கொயர் அப் டு VN ஸ்கொயர் வர போகும். அதே மாதிரி VA ஸ்கொயர் ப்ளஸ் VB ஸ்கொயர் அப் டு VN ஸ்கொயர் வர போகும். ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன், அதாவது இந்த வோல்டேஜ் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + 4 cos ஆஃப் 3t அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் 3ன்றது வந்து VDC காம்பனண்ட்டு. ஸோ அந்த VDC ஸ்கொயரில் வந்து 3 ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ் 1/2 அப்புறமா வந்து அந்த சைனுசாய்டல் காம்பனண்ட், இங்கே சைனுசாய்டல் காம்பனண்ட்டோட பீக் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 ஸ்கொயர். இப்போ இந்த ஈக்குவேஷன் நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு என்ன வோல்ட் கிடைக்குன்னா √17 வோல்ட் கிடைக்கும். ஸோ அதுதான் அந்த VRMS = √17 வோல்ட். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 8th கொஷின் பார்க்கலாம். 8th கொஷின் அகெயின் நான் வந்து RMS ஃபைன் பண்ணுற சம் தான் நான் எடுத்திருக்கேன். RMS வேல்யூ ஆஃப் கரண்ட் விச் கேரிஸ் அ DC கரண்ட் ஆஃப் 10 amps அண்ட் சைனுசாய்டல் கரண்ட் ஆஃப் பீக் வேல்யூ 20 இஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கிவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா DC கரண்ட்டு IDC = 10 amps அதுதான் நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி சைனுசாய்டல் கரண்ட் ஆஃப் பீக் வேல்யூ 20. ஸோ அப்போ சைனுசாய்டல் கரண்ட்டில் பீக் வேல்யூ என்னென்னா IS = 20 amps. ஸோ அகெயின் இது சேம் ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்தோம்ல VRMS, அதே மாதிரி IRMS. ஸோ IRMSல என்னென்னா IDC ஸ்கொயர் ப்ளஸ் 1/2
சைனூசாய்டல் கரண்ட் பீக் அதையும் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அதான் அந்த டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐடிசி ஸ்கொயர், அந்த ஐடிசின்றது வந்து 10 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 ஐஎஸ்பி ஸ்கொயர். ஐஎஸ்பின்றது இங்கே சைனூசாய்டல் கரண்ட் ஆஃப் பீக் வேல்யூ, அது வந்து 20 ஆம்ஸ். அந்த 20 ஸ்கொயர் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தோம்னா ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு 17.3 ஆம்ஸ். ஸோ இது இந்த ஐஆர்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 17.3 ஆம்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ 9th கொஷின் போகலாம். 9th கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார் த கிவன் சர்க்யூட் இஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்ன, அப்புறம் அதை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கொடுத்துருக்க சர்க்யூட்டுக்கு நான் இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ இம்பிடன்ஸுன்றது என்னது, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஜேஎக்ஸி, அதுதானே அந்த ஃபார்மட்டு. ஸோ அதுதான் அந்த ஃபார்மட்டு. ஸோ ஒரு அந்த சர்க்யூட் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷனில் இருக்குன்னா அந்த ரியாக்டிவ் காம்பனன்ட்ஸு அந்த ரியாக்டிவ் காம்பனன்ட் வந்து 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, அதுதான் அந்த கண்டிஷன். ஸோ அப்போ அந்த கண்டிஷனாக இருக்கும்போது என்னென்னா, அந்த சர்க்யூட் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவாக ஆக்ட் ஆகும். பியூர்லி ரெசிஸ்டிவ்னா அந்த இதில் வந்து ரியாக்டிவ் காம்பனண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த ரியாக்டிவ் காம்பனண்ட் டென்ஸ் டு 0 தானே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா, இங்கே 1 ஃபேரட்டும் 1 ஓமும் பேரலாக இருக்குது. அந்த பேரலல் காம்பினேஷன் வந்து 0.1 ஹென்ரி, அதாவது இண்டக்டருக்கு சீரிஸாக இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணுறேன். இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பேரலல் காம்பினேஷன் நான் எழுதியிருக்கேன். அதாவது 1/j⍵c, சின்ற பிளேஸில் 1 ஃபேரட்டு இன்ட்டு 1 ஓம்ஸு divided by 1/j⍵1 + 1 ப்ளஸ் இந்த 0.1 ஹென்ரி, இது இண்டக்டன்ஸ் தானே. இண்டக்டன்ஸை நாம் எப்படி எழுதுறோம்னா jωLன்னு எழுதுவோம். ஸோ இது வந்து இண்டக்டன்ஸாக இருந்தால் jωLன்னு எழுதுவோம். அதுவே கெப்பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருந்தால் 1/j⍵cன்னு எழுதுவோம். ஸோ அதுதான் நாங்கள் வந்து இங்கே கெப்பாசிட்டர் எலமெண்ட்டாக இருக்கனால 1/j⍵c, அதுவே இங்கே இண்டக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கனால jωL. எல்லுன்ற வேல்யூ 0.1, அதே மாதிரி சின்ற வேல்யூ வந்து 1 ஃபேரட்டு, இங்கே 1 எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரியல் டேர்மும் அப்புறமா இமேஜினரி டேர்மாக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு வந்து டினாமினேட்டரில் எனக்கு ரியல் இமேஜினரி டேர்ம்ஸ் வேணும். அதனால் நான் காஞ்சுகேட் எடுத்திருக்கேன். காஞ்சுகேட் எடுத்து நான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். நான் அதை எக்ஸ்பேண்ட் சொன்னால் டைம் ஓவராக எடுக்குன்றதுக்காக நான் வந்து அவுட்லைன் மாதிரி தர்றேன். ஸோ நம்ம ரியல் இமேஜினரியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்மளுக்கு தெரியும் ரெசனன்ஸ் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த நான் ஃபைன் பண்ணியிருக்கேன் அந்த இமேஜினரி டேர்ம். இந்த இமேஜினரி டேர்ம் எடுத்து ஈக்குவல் டு 0 பண்ணுறேன். ஸோ 0 பண்ணி நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வர என்னோட ஒமேகா வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 radian/second. ஸோ இங்கே ω² ஈக்குவல் டு 9 இருக்குது. நார்மலாக ஃப்ரீக்வன்சி வந்து நெகட்டிவில் வராது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு 3 radian/second தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். இது ரொம்ப ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரியல் டேர்மை ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு வர போகிறீங்க, அதாவது இமேஜினரி டேர்மை ஃபுல்லாக ஒரு பக்கம் கொண்டு போகிறீங்க. அப்புறம் அந்த இமேஜினரி டேர்மை வந்து ஈக்குவல் டு 0க்கு கம்பேர் பண்ண போகிறீங்க. கம்பேர் பண்ணி அந்த ஒமேகாவோட வேல்யூ ஃபைன் பண்ணி போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின் என்னென்னா, இஃப் R1 ஈக்குவல் டு R2 ஈக்குவல் டு R4 ஈக்குவல் டு R அண்ட் R3 ஈக்குவல் டு 1.1 R, ஃபைண்ட் த ரீடிங் அக்ராஸ் அன் ஐடியல் வோல்ட்மீட்டர் கனெக்டட் பிட்வீன் A அண்ட் B. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிவன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஐடியல் வோல்ட்மீட்டர் கனெக்டட் பிட்வீன் A அண்ட் B. ஸோ இப்போ ஐடியல் வோல்ட்மீட்டர் நீங்கள் எடுத்தீங்கன்னா, அந்த ஐடியல் வோல்ட்மீட்டரில் கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. அதாவது A to Bயும் சரி, இல்லை B to Aயும் சரி, கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஐடியல் வோல்ட்மீட்டரில் வந்து இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இட் டசன்ட் கேரி எனி கரண்ட் த்ரூ தட் காம்பனன்ட். ஸோ அதனால A to Bயோ இல்லை B to Aயோ கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுன்றதுன்னா, வோல்டேஜ் அக்ராஸ் தட் ஐடியல் வோல்ட்மீட்டர், அதாவது VAB, அதுதான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், VAB ஃபைன் பண்ணணும். VAB ஈக்குவல் டு VA மைனஸ் VB, இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு VAB ஃபைன் பண்ணணும்னா எனக்கு VA வேணும், VB வேணும். அப்போ தான் நான் வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ண முடியும்.
நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் ஐடியல் வோல்ட்மீட்டரில் அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகாதுன்னு. ஸோ ஃப்ளோ ஆகாத பட்சத்தில் அப்போ இந்த ஏபின்றது வந்து ஒரு ஓப்பன் சர்க்யூட் மாதிரி தானே. இங்கே இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த பிரான்ச்சும் இந்த பிரான்ச்சும் ஒரு செப்பரேட்டாக இருக்கிற மாதிரி தான். ஸோ அப்போ இது ஒரு செப்பரேட் பாத், இது ஒரு செப்பரேட் பாத் மாதிரி இருக்கும். அப்போ இந்த பாத்து இந்த 10 வோல்ட்டுக்கு பேரலாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி இந்த பாத்து 10 வோல்ட்டுக்கு பேரலாக இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து ரீட்ரா பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ விஏ ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த பாத் 2வை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பாத் 1 மட்டும் கன்சிடர் பண்ணி நான் எழுதியிருக்கேன். 10 வோல்ட் ஈக்குவல் டு R1 R2 காம்பனண்ட் மட்டும் இருக்கும். எனக்கு வந்து விஏ தான் வேணும். ஸோ விஏன்றப்போ சென்டர், அதாவது அந்த ஏ பாயிண்ட்லேருந்து கிரவுண்ட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ விஏ எப்படி ஃபைன் பண்ணலான்னா வோல்டேஜ் டிவிஷன் ரூல் படி நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 10, நம்மளுக்கு ரெசிஸ்டர் R2ஓட வேல்யூ என்னன்னா 6 டிவைடட் பை சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இங்கே சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் என்ன, R1 6, R2 ஈக்குவல் டு R. ஸோ R + R. ஸோ நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு VS ஈக்குவல் டு 5 வோல்ட் கிடைக்கும். ஸோ சிமிலர்லி விபி ஃபைன் பண்ணுறதுனா நம்ம என்ன பண்ணணும்னா பாத் 2வை கன்சிடர் பண்ணிவிட்டு பாத் 1 நெக்லெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதை தான் நான் இங்கே வந்து சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணி எழுதியிருக்கேன். 10 வோல்ட் இன் parallel with series combination of R4 and R3. R4 என்னன்னா R4 equal to R, R3 equal to 1.1 R. Again voltage division rule தான் நாம ட்ரை பண்ண போகிறோம். VB equal to 10, total voltage 10 into resistance R3. R3 வந்து என்னன்னா 1.1 R divided by sum of the resistance R plus R4ன்றது என்னன்னா 6. ஸோ R4 பிளேஸில் R plus 1.1 R. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தேன்னா எனக்கு விபி எனக்கு கிடைக்கும்னா 5.238 வோல்ட் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து விஏபி என்னது, விஏபி ஈக்குவல் டு விஏ மைனஸ் விபி தானே. நான் ஆல்ரெடி விஏ ஃபைன் பண்ணிட்டேன், விபி ஃபைன் பண்ணிட்டேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். விஏ 5, விபி என்ன 5.238. ஸோ அப்போ நான் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு விஏபி என்ன கிடைக்கும்னா -0.238 வோல்ட். ஸோ விஏபி ஈக்குவல் டு -0.238 வோல்ட் தான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ தட்ஸ் இட் கைஸ். நம்ம கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் நெட்வொர்க் தியரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி கண்டினியூஷன், அதாவது பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி சம்ஸ் சால்வ் பண்ணி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் அல்ல கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.